குட்டி பாப்பா இப்போலாம் நான் எது சாப்பிட்டாலுமே பிடுங்கி சாப்பிட்றதா அதே மாதிரி எல்லா ஃபுட்டு மேலேயுமே அவளுக்கு கிரேவிங்ஸ் வந்துருச்சு. இன்னைக்கு பாப்பாக்கு ஃபிங்கர் ஃபுட் தான் கொடுக்க போறேன். அதுக்கு கேரட் ஒரு சீனி கிழங்கு சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அலுமினிய பாத்திரத்தில் குக் பண்ணுறது உடம்புக்கு ரொம்பவே நல்லது இல்லைங்கிறாங்க. அதனால ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இண்டஸ்வால்லேருந்து தான் இந்த இட்லி குக்கர் வாங்கிறேன். இதில் 5 தட்டு வந்துடும். 2 இட்லி தட்டு, ஒரு ஸ்டீமிங் பிளேட், அதுக்கப்புறமா 2 டொல்கா பிளேட் வந்துடும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாய் தாங்க. இது கூடவே லிட்டு வந்துடும். அண்ட் இதோட கெப்பாசிட்டி 2.1 லிட்டருங்க. ட்ரைப்ளே பாட்டம் கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரைங் பேனோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டருங்க. என்னோட கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 12% டிஸ்கவுண்ட் கிடைக்குங்க. இட்லி பாத்திரத்தில் தண்ணி காஞ்சதுக்கு அப்புறமா ஸ்டீமிங் பிளேட் வச்சுட்டு கேரட் சீனி கிழங்கு ரெண்டும் ஒரு 10 நிமிஷம் போல இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த சீனி கிழங்கு கேரட் ரெண்டையும் நல்லா மசிச்சு விட்டுட்டு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா ஃபிங்கர் ஷேப்ல நம்ம ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறமா ஃப்ரை பண்ற பேன்ல கொஞ்சமா நெய் விட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம பண்ணி வச்சிருக்கிற ஃபிங்கர் ஃபுட்டை இந்த மாதிரி சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம இந்த மாதிரி மாத்தி போட்டோம் அப்படின்னா ஃபிங்கர் ஃபுட் ரெடி ஆயிருங்க. குட்டி பாப்பாவும் பாத்தீங்கன்னா ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிட்டாங்க. ஸோ ஒரு சில டைம் சோக் ஆகும். ஸோ பக்கத்துல இருந்து பாத்துக்கோங்க. நாளைக்கு வேற பார்க்கலாம்.